சிற்றின்பத்தை அதிகப்படுத்தி அதனால மதிமயங்கி தன் வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு தருணத்தில் சனி என்று சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரக்காரகன் நம்மிடம் வந்து பேரின்பத்திற்கு வித்தாக இருக்கக்கூடிய இறை கடாட்சமே உண்மையானது அப்படிங்கிறத காட்டிட்டு போறதுதான் ஏழரை சனி. நிறைய காசு பணம் சொத்து வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் பயக்கணும். முதல் சுற்று ரொம்ப அடி உழுகும், ரொம்ப கவனம் தான். ரெண்டாவது சுற்று விரயங்களை கொடுக்கும், ஆனா சுப விரயங்களா கொடுக்கும். மூணாவது சுற்று மருத்துவ செலவை அதிகப்படுத்தும், அதுல மாற்று கருத்தே இல்லை. நம்பிக்கை துரோகத்தை வெளிக்காட்டும். யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. மூணாவது சுற்றுல வந்து ஒருத்தரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். ஆனா அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சு வெளியே வரக்கு பாருங்க, ஏன்னா அங்க உங்களுக்கு அவமானங்கள் வரும். இயற்கையாகவே அதெல்லாம் நீங்க திருந்திட்டீங்க, இயற்கையாகவே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்வழியில போறீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இல்லை. அதனாலதான் சொல்லுவாங்க ஏழரை சனி வரப்ப நேர்மையா இருங்க, தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு. அப்ப இயற்கையாகவே நீங்க எந்த தப்பும் பண்ணல, எந்த விஷயமும் கரெக்டா போகுது அப்படின்னா உங்க முற்பிரிவினுடைய கர்ம வினை மட்டும்தான் கழியும். அப்படி இல்லை அப்படின்னா, ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து தேவையில்லாம தப்பான தொடர்புகளை கொடுக்கும், குறுக்கு வழியை சிந்திக்க வைக்கும், மற்றவங்களுடைய தப்பான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப உங்களை கூட சேர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நேரம் சரியில்லாதவங்களும் சேருவாங்க. நேரம் சரி இருக்கிறவங்க யாருமே சேர மாட்டாங்க. நேரம் சரியில்லாதவங்களோட தான் கான்டாக்ட் கொடுக்கும். அனுபவிக்கிறது அனுபவிக்கணும். அதாவது பெருசா அடிபடுறது சின்ன அடியப்படும். தலையில அடிபட வேண்டியது தலப்பாகையோட போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் நடக்கும். 100 மீட்டர்ல வரக்கூடிய பால் ஒருத்தர் 100 மீட்டர்ல நம்மளை அடிக்கிறாங்கன்னா அந்த ஸ்பீடுக்கும் 10 மீட்டர்ல இருந்து அடிக்கிற ஸ்பீடுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இறைவன்கிட்ட கண்டிப்பா சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த 10 மீட்டர் ஸ்பீடோட வழிதான் உங்களுக்கு கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 29/3/2025 திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது தான் பெயர். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இப்ப சனி 4ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா, 4ஆம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் காரணமாக இருக்கும். நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே, எல்லா ராசிக்குமே 6 ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலோ 6 ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மையான பொருள். இப்போ உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, ஜென்ம சனி, உங்க சந்திரனுக்குள்ள சனி வரப்போறார். சந்திரன் உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள், இது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. உங்க குழந்தைத்தனத்தில் இருந்து உங்களை ஒரு மெச்சூரிட்டியான பர்சனா மாத்த போறாரு. நீங்க யார், உங்களுடைய திறமைகள் என்ன, இவ்வளவு நாள் நீங்க வந்து ஜென்ம சனிக்கு இப்ப நீங்க உங்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்க வேணா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட் போட்டு இதுதான் உங்க குணம், இப்படிதான் இருப்பீங்க அப்படிங்கறது எல்லாமே எழுதிக்கோங்க. இந்த 2.5 வருஷம் கழிச்சு எழுதுங்க, நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். டோட்டலா உங்களை மாத்திருப்பாரு. இப்ப நீங்க கல்லு, உங்களை வந்து இப்ப செதுக்க போகிறார், உங்களை சிலையா வடிக்க போகிறார். அப்ப அந்த சிலையை வடிக்கும் பொழுது வலி வேதனை இருக்கத்தான் செய்யும், தாங்கித்தான் ஆகணும். யாரா இருந்தாலும் அதுதான். அடுத்து மேஷராசிக்கு அது நடக்கும். அடுத்து ரிஷபராசி நடக்கும். இப்படி ஒவ்வொரு ராசியை பிடிச்சிட்டு தான் வருவார். தேவையில்லாத, அதாவது சனி ஏன் வராருன்னா, சிற்றின்பத்தை அதிகப்படுத்தி அதனால மதிமயங்கி தன் வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு தருணத்தில் சனி என்று சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரக்காரகன் நம்மிடம் வந்து பேரின்பத்திற்கு வித்தாக இருக்கக்கூடிய இறை கடாட்சமே உண்மையானது அப்படிங்கிறத காட்டிட்டு போறதுதான் ஏழரை சனி. வேற எதுவுமே இல்லை. இது வந்து 7.5 வருஷத்துக்கு ஒருக்கா வருங்கிறத கிடையாதுங்க. 30 வருஷம் ஒரு மனிதனோட ஆயுள்ல 7.5 சனி 7.5 வருஷம், கண்டச்சனி 2.5 வருஷம், அஷ்டமச்சனி 2.5 வருஷம், அர்த்தாஷ்டமச்சனி 2.5 வருஷம், மொத்தம் 15 வருஷம், ஒரு 30 வருஷம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில. அதுபோக ஒரு சனி புத்தி தசா புத்தியில ஏதாவது ஒரு 5 வருஷம், மொத்தம் ஒரு 30 வருஷம்னா மனிதனுடைய வாழ்க்கையில 20 வருஷம் அவர் எடுத்துக்கிறாரு. அப்ப 60 வருஷம்னா
40 வருஷம் அவருடைய பயணங்கள் நம்மளை தொடரும். மத்த அந்த 20 வருஷம் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உண்மை பொருள். அதுல நேர்மையா தான் நம்ம இருப்போம். இந்த தப்பெல்லாம் நடக்கிறதெல்லாம் இதுல காட்டி கொடுத்து நம்மளை தெளிவுபடுத்துவார் அப்படிங்கறதா உண்மை ஒரு விஷயம். அடுத்தது ஜென்ம சனி வர்றப்போ யாரையும் நம்பாதீங்க. எக்காரணத்தை கொண்டு யாரையும் நம்பாதீங்க. நிறைய விரயமாகும். போனது போயிட்டு போகட்டும். நீங்க மருத்துவ செலவாகுது, தேவையில்லாத விரைய செலவுகள் ஆகுது இப்படிங்கிறதெல்லாம் இருந்த போனா போயிட்டு போகுது. ஆனா உயிருக்கு பயம் இல்லாம இருந்துக்கலாம். நிறைய காசு பணம் சொத்து வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் பயக்கணும். முதல் சுற்று ரொம்ப அடி விழுகும், ரொம்ப கவனம் தான். 2வது சுற்று விரயங்களை கொடுக்கும், ஆனா சுப விரயங்களா கொடுக்கும். 3வது சுற்று மருத்துவ செலவு அதிகப்படுத்தும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நம்பிக்கை துரோகத்தை வெளிக்காட்டும். யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. 3வது சுற்றுலா ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். ஆனா அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சு வெளியே வரக்கு பாருங்க. ஏன்னா அங்க உங்களுக்கு அவமானங்கள் வரும். தேவையில்லாத ஒரு வேஸ்டேஜா உங்களை யூஸ் பண்ணுவாங்க. முடிந்த அளவுக்கு யாருக்கும் சிரமங்களை கொடுக்காம தனித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டத்தை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மனிதன் வரும் பொழுதும் தனியே, போகும் பொழுதும் தனியே அப்படிங்கிறது இப்ப 7.5 காட்டிடுவார். தனிச்சு போறீங்க, தனிச்சு நின்று ஜெயிக்க போறீங்க. நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம். தனிச்சு நின்று போராடி வெற்றி பெற்று நான் இப்படிதான் இருப்பேன், இதுதான் என்னுடைய திறமை, என்னோட விஷயம் இதுதான். உங்களுக்கு உள்ள உங்க மனசுக்குள்ள உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய திறமைய, உங்களுடைய வெற்றிய, உங்களுடைய போராட்டத்தை, உங்களுடைய தைரியத்தை எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, என் உடம்பு எனக்குள்ள இருக்கிற புளியை தட்டி எழுப்பிடாதீங்க, சிங்கத்தை தட்டி எழுப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதெல்லாம் இப்ப தட்டி எழுப்பக்கூடிய காலம்தான். அதுக்கு என்ன வேணும்? ஒரு உந்துதல் வேணும். உந்துதல் எப்படி வரும்? ஒரு அவமானமோ, ஒரு பழிபாவங்களோ, ஒரு கெட்ட ஒரு சவகாசமோ, லாக் ஆகிறதோ, இதெல்லாம் இருந்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு திருந்துறோம். இயற்கையாகவே அதெல்லாம் நீங்க திருந்திட்டீங்க, இயற்கையாகவே எந்த பிரச்சனையும் இல்ல, நல்வழியில போறீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இல்லை. அதனாலதான் சொல்லுவாங்க 7.5 சனி வரப்ப நேர்மையா இருங்க, தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு. அப்ப இயற்கையாகவே நீங்க எந்த தப்பும் பண்ணல, எந்த விஷயமும் கரெக்டா போகுது அப்படின்னா உங்க முற்பிரிவினுடைய கர்ம வினை மட்டும்தான் கழியும். அப்படி இல்லை அப்படின்னா, ஏன்னா இந்த டைம்ல தான் தேவையில்லாம தப்பான தொடர்புகளை கொடுக்கும், குறுக்கு வழியை சிந்திக்க வைக்கும், மற்றவருடைய தப்பான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப உங்களை கூட சேர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நேரம் சரியில்லாதவங்களும் சேருவாங்க. நேரம் சரி இருக்கிறவங்க யாருமே சேர மாட்டாங்க. நேரம் சரியில்லாதவங்களோட தான் கான்டாக்ட் கொடுக்கும். அப்போ தனிச்சு நின்று போராடுனீங்கன்னா நிச்சயமா வெற்றி உண்டு. வலிக்கும் வேதனைக்கும் அப்புறம், அனுபவத்துக்கு அப்புறம். அது முடியல, மன பலம் இல்லை அப்படின்னா நேரா இறைவன் கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடணும். வேற வழியில் உங்க இஷ்ட தெய்வம், உங்க குல தெய்வம், சிவன் வழிபாடு, பைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இப்படி போய் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டால் அவர் பார்த்துக்குவார், அவர் தடுத்துருவார். அனுபவிக்கிறது அனுபவிக்கணும். அதாவது பெருசா அடிபடுறது சின்ன அடியப்படும். தலையில அடிபட வேண்டியது தலப்பாகையோட போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் நடக்கும். 100 மீட்டர்ல வரக்கூடிய பால், ஒருத்தர் 100 மீட்டர்ல நம்மளை அடிக்கிறாங்கன்னா அந்த ஸ்பீடுக்கும் 10 மீட்டர்ல இருந்து அடிக்கிற ஸ்பீடுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. இறைவன்கிட்ட கண்டிப்பா சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த 10 மீட்டர் ஸ்பீடோட வழிதான் உங்களுக்கு கிடைக்கும். சரணாகதி நீங்க அடையலையா, 100 மீட்டர் ஸ்பீடை அடிக்க வச்சு உடைச்சு உங்களை அங்க சரணடைய வைப்பார். அதுதான் சனிபவனுடைய வேலை. இந்த பிறவியில, இந்த மானிட பிறவியில சிற்றின்பம், பேரின்பம், ஆசை, காமம், இது போல நிறைய சொல்றோம் இல்லைங்களா. பஞ்சமகா பாதகங்கள், பெண்ணாசை, பொன்னாசை, நகை, சொத்து, இதெல்லாம் எல்லாமே இந்த பூலோகத்துல, இந்த மானிட பிறவில எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. ஆனா நாம ஏன் இதுக்காக ஓடுறோம்? பணம் கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் கவனமா இருக்க வைப்பார். பூர்வீக சொத்து பிரச்சனை, அப்பா மூலமாக அப்பாவுக்கு உதவிகள் செய்யறது, இதுல இருக்கக்கூடிய தடை தாமதங்களை உடைச்சிருவார். அப்ப அப்பாவுக்கு உதவி செய்ய வைக்கிறது, அது மூலமா உங்க கர்மாவை கழிப்பது, பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை விளக்குவது, உயர்கல்வி படிப்பதற்கு ஒரு ப்ராசஸிங் ஓடுறது, இந்த ஜென்மசனியில நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் தடை தாமதமா இருக்கும். ஆனா அது உங்க வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும்தான் அவர் கொடுப்பாரு. இப்ப இந்த 7.5 சனி ஜென்மசனியில நடக்கிறது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது மட்டுமே, தேவையில்லாத கொடுக்கவே மாட்டார். அடுத்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல எங்க இருந்துட்டாலும் சரி, கண்டிப்பாக நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை காட்டி கொடுத்துருவார். இந்த தப்பை மீண்டும் செய்ய விட மாட்டார். மறைமுக தொடர்பு இருந்தாலும் அதை கட் பண்ணி விட்டுருவார். அது நீங்களா கட் பண்ணிட்டீங்கன்னா தப்பு இல்லை. இல்லைன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அவமானப்படுத்தி, 8ஆம் இடங்கு அவமானத்தை படுத்தி தலைகுனியை வச்சு மீண்டும் வர வைப்பார். அப்ப 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரர், மாமனார். அப்ப அவருடைய குணங்கள் நல்லவரா கெட்டவரா, அவங்களை நம்பலாமா வேண்டாமா, அதெல்லாம் காட்டிடும். கடுமையா முயற்சி பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார். 10 தடவை தோத்தாலும் 11ஆவது தடவை மறுபடியும் எந்திரிச்சு ஓட வைப்பார். அடுத்து புதன். இந்த புதன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்துட்டாலும் சரி, நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வீடுகளோ சொத்துக்களோ இல்லாம இருக்கு, வாடகை வீட்டுல இருந்தீங்கனாலும் கூட அடுத்து சொந்த வீடு கட்டணுங்கிறதுக்கு அந்த உழைப்பை தேடி ஓட வைப்பார்.
அப்ப அவரே உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் ஆகுறதுனால கண்டிப்பாக திருமணம் ஏதாவது நிறைய பேர் சொல்றாங்க ஜென்மசனியில் திருமணம் பண்ணக்கூடாதாமா, ஜென்மசனியில் திருமணம் பண்ணுனா நிறைய கஷ்டங்கள் வருமா. ஒரு ஜாதகருக்கு 7.5 சனியில தான் திருமணம் நடக்கும், 7.5 சனியில தான் வீடு கட்டுவாங்க, 7.5 சனியில சொத்து சேரும். அது 2வது சுத்துனா கண்டிப்பா சேரும். முதல் சுத்து அனுபவத்துக்கு அப்புறம் நடக்கும். ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மன வலி வேதனைகளுக்கு அப்புறம் கொஞ்சம் கடின உழைப்புக்கு அப்புறம் நடக்கும். கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்துங்களும் கிடையாது. வரன்கள் மட்டும் அமைச்சுக்கிறதுல கொஞ்சம் தடைகளாகும், தாமதங்களாகும், கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். பிடித்த வரன் கிடைக்காம இருக்கலாம். ஆனா அதுதான் உங்களுக்கு உண்டான வரன் ஏதோ அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. அதுதான் உங்களுடைய வரன். எதிர்பார்ப்புகள்ல பெருசா நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, தசாபுத்தி நல்லா இருந்தா எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். தசாபுத்தி நல்லா இல்லைன்னா எதிர்பார்ப்போட கொஞ்சம் நீங்க குறைச்சிக்கிறது நல்லது. அந்த வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக இருக்கும். குறைகளோட ஒரு ஒரு உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறப்போ குறைகளோட ஒரு வரனை ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக மாறும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்க பார்ட்னரோட நிலையை சொல்லிடுது. பார்ட்னர் இருக்கலாமா, பிரிஞ்சிடலாமா, பார்ட்னர்ல காசு வேணும்ல, ஏமாறுறீங்களா இல்லையா, அல்லது நல்ல பார்ட்னரா, தொழிலை தொடர்ந்து பண்ணலாமா, இது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவார். அடுத்தது சூரியன். இந்த சூரியன் யாரு, ராசிக்கு 6 இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்துட்டாலும் நோயை கொடுப்பார், அல்லது உள்ள இருக்கக்கூடிய நோயை காட்டி கொடுப்பார், அதுக்கு செலவு செய்ய வைப்பார். சார் ஒரு குடும்பத்துல கர்மா கழியுது ஒரு மனிதருக்கு அப்படின்னா நோய், வலி, அழுகை, கண்ணீர், வேதனை, தாங்கிக் கொள்ள முடியாத டிப்ரெஷன், இதுலதான் கர்மா கழியும். ஒரு மனிதனுக்கு கர்மா கழியக்கூடிய காலகட்டத்துல அவன் அதாவது புண்ணிய கர்மா, பாவ கர்மா ரெண்டுமே ஈக்குவலா கழிஞ்சதுன்னா அவன் இறைவனிடம் இறைவன் கிட்ட போயிடுவாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு ஆயுள் அவ்வளவுதான். அப்ப அதை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவர் சனிதான். ரொம்பவும் கெடுக்க மாட்டார், ரொம்பவும் உயர்த்தி வைக்க மாட்டார். அது அவங்களுடைய ஜாதகத்துடைய கர்ம கணிப்பு படிதான், ஜாதக தசா புத்தி படிதான். 10ஆம் இடத்தை தொடர்பு நம்ம 10ஆம் இடத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தனுடைய கர்ம கணக்கு என்ன அப்படிங்கிறது. அப்ப அதை வந்து ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டு கர்மாவும் அதாவது புண்ணிய கர்மாவும் கழிந்து பாவ கர்மாவும் கழியக்கூடிய காலகட்டத்துல மனிதன் இந்த பூலோகத்தை விட்டு ஒன்னா சொர்க்கமா நரகமா இறைவனிடமா அது அவனுடைய வாழ்க்கை வாழ்ந்ததை பொறுத்து இருக்கும். அது வந்து இயற்கை, அது எல்லாமே காட்டி கொடுக்கும். அப்ப உங்களுக்கு 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு. அப்ப நோயில தான் வந்து உங்களுக்கு கர்மா கழியும். அப்ப கடனை ஏற்படுத்தும், லட்சக்கணக்கான கடனை ஏற்படுத்தும். வாங்கித்தான் அவனு வேற வழி இல்லை. ஆனா அதாவது கடன் சொந்தமா உழைக்கிறதுக்கோ அல்லது வந்து பண செலவு பண்றதுக்கோ அல்லது வந்து வருமானத்துக்கோ வழி கொடுக்காது. ஆனா கடனை சீக்கிரம் கொடுத்துரும். கடனை வாங்கி அதை அவமானப்படுத்துறதுக்கு எல்லா வழிகளும் கொடுக்கும். அப்ப ஏன் அதை கொடுக்குது, நீ மீண்டும் கடன் வாங்கக்கூடாது, கடன் இல்லாம சிக்கனமா எப்படி வாழ்றது, உன்னோட தேவை, உன்னோட லிமிட் என்ன, உன்னோட கெப்பாசிட்டி என்ன, அதுக்கு அளவா வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்றதுக்காக தான் வர்றது அந்த இடத்துல. நன்றி நண்பர்களே. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல, இப்ப நீங்க சிலையா ஆக போறீங்க, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இறைவன் கூட இருந்து அனைத்தையும் செயல்படுத்தி கொடுப்பார், நல்ல வகையாக செயல்படுத்தி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம்.